யுத்த காலத்தில் எங்களோட கிராமத்தில் நிறைய இடங்களில் விளையாண்டு சுற்றி திரிஞ்சினாங்க சந்தோஷமாக. இப்போ நாங்கள் உருவாமத்து சங்கத்தில் மீன் பிடிக்கிற இருக்கிறோம். 200 பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். அதில் 64 பேர் தும்பாலஞ்சோலை கிராமத்தில் மீன் பிடிக்கிறோம். இப்போ வளமையாக நாங்கள் இதான் செஞ்சுட்டு வரதால் எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. வளர்த்துறது தொழிற்செய்யால் பக்கத்துலேயே குளமெல்லாம் இருக்கிறதால எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது. அது எங்களோட குடும்ப வாழ்க்கையை கொண்டு போகுது குளத்தாளி. யுத்த காலத்தில் நாங்கள் இங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க அப்பாவங்க நாங்கள் சின்ன ஆட்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்ததில் பயந்து தான் செஞ்சுட்டு இருந்தேன் யுத்த காலத்தில். அதுக்கப்புறம் இடம்பெயர்ந்து சத்ருவண்டான் போயிருந்தேன். நாங்கள் முகாமில் இருந்து ஒரு வருட காலமாக இருந்து திரும்பி இங்கே வந்து இப்போ ஒரு பயம் இல்லாமலுக்கு எங்களோட தொழிலை கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. செய்யலாம், இப்போ பயமே இல்லை, செஞ்சு ஒரு வெற்றியாக காணப்படுது தொழிலுக்கு. கடந்த காலத்தில் பயந்து தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லா மீன்பிடியாக்களும் UNDP நிறுவனத்தில் வந்து எங்களுக்கு இந்த மீனவர் ஆக்கள்லாம் கூப்பிட்டு ஒரு சந்தித்து கதைச்சையில் எங்களுக்கு தேவையான தோணிகளை 12 தோணியை அவங்க மானியமாக எங்களுக்கு வழங்கினவங்க. இப்போ எங்களுக்கு தோணி தர முந்தி நாங்கள் இறங்கி தான் பீச்சு தனியாக பீச்சு திரிஞ்சினாங்க. அதனால் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ தோணி தந்த பிறகு எல்லாரையும் ஒன்றாக கொண்டு பீச்சக்கூடியவரை சமூகத்தை ஒன்று சேர்த்துருக்கோம். இப்போ எல்லோரும் ஒரு தோணியில் 2-3 பேர் போய் தனியாக பீச்சாமலுக்கு 3-4 பேர் இருந்தானா போய் பீச்சுட்டு வாரோம். நாங்கள் மீள் குடியேற்றத்துக்கு பிறகு எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கவில்லை. இப்போ எங்களுக்கு UNDP நிறுவனத்தால் வந்து பெரிய ஒரு உதவி செஞ்சுருக்காங்க. அந்த உதவிக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கோங்க. இப்போ என்னைய மாதிரிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அம்மா அவங்களோட வீட்டுகளில். அதே மாதிரிக்கு நானும் நிறைய கஷ்டப்பட்டு தான் இப்படி கொஞ்சமாச்சு முன்னுக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி அவங்களும் கொஞ்சம் முன்னுக்கு வரணும் வந்து நான் ஊக்குவிக்கிறேன் அவங்களுக்கு.